Hello friends, வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா டிஎன் பாராமெடிக்கல் கோர்ஸ் பத்தி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. லிங்க் ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு மே இந்த மந்த்லோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றங்கிற டீடைல்ஸ் பிளஸ் ஃபார்ம் டி அந்த டிகிரிக்கு எப்படி அப்ளை பண்றங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்த்துடலாம். இதுல கிளிக் ஹியர்னு பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொடுங்க. இதை கொடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே உள்ள இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது இந்த டிஎன் கவர்மெண்ட் உங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2024-25 டைமிங்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 19 விதமான கோர்சஸ் இருக்கு. அதுல பிஎஸ்சி, நர்சிங், பிஃபார்ம் இது மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா 21/6/2024 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் தேவையான யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tnmedicalselection.net இந்த வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா நம்ம இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்றாங்க டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் இது மாதிரி எல்லாம் உள்ள இருக்கு நிறைய. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்லயே கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன், அதெல்லாம் தெளிவா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துட்டு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்குன்னு கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரிமை கோருவதற்கான விண்ணப்ப தகுதி எல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. அதாவது பர்த் சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிற மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு பூர்வம் என்று உரிமை கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தமிழ்நாட்டில் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறப்பிடச் சான்றிதழுக்கு பதிலாக குடியிருப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்த் சர்டிபிகேட் பிளஸ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுலயே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டிருக்காங்க, தெளிவா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி இருக்க வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கூறிய விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய ஜாதி சான்றுகளை சரிபார்க்கவில்லை என்றால் விண்ணப்பதாரர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டை முழுமையாக படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில தான் 6ல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பாத்துக்கங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட்ங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா இருக்கு, படிச்சு பாத்துக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே ஷோ ஆகுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேஷன் பண்றாங்கிற டீடைல்ஸுமே உங்களுக்கு தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க, அதையும் பாத்துக்கங்க. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி இருக்கணும். அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் பாத்துக்கங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் கட்டாயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனோபைட் சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க. அது 6th இருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி போனோபைட் சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும், கையெழுத்து வாங்கி. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றாங்க டீடைல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு, அது கிளிக் ஹியர் பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்னா உங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் டி 6 இயர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் அதுக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் டிலயே போஸ்ட் கிராஜுவேட்க்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல அப்ளை ஆன்லைன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி புதுசா ஒரு டேப் ஓபன் ஆகும். ரெண்டாவது பாராமெடிக்கல் பிளஸ் ஃபார்ம் டி ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பாராமெடிக்கல் பாத்திரலாம். அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆயிருக்கு. அதுல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பிளஸ் லாஸ்ட் டேட் ரெண்டு டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உள்ள வரீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பாக்ஸ் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கண்டினியூ கொடுங்க.
கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதாவது அப்ளைன்னு சொல்லிட்டு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் 10th 12th இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 12th கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 12th ரிஜிஸ்டர் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் கொடுக்கணும், கட்டாயம் இது மென்ஷன் பண்ணணும், அதனால மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து +1 பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்ல எஸ் தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி நாம தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு தேவை மாதிரி லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிடுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்றாங்க, கரெக்டான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், அதாவது உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். கிரியேட் லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. நம்ம ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களுடைய லாகின் ஐடி அதை என்னவோ கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் போட்டிங்களா அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்துடும் அதுலயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டிய ஜெண்டர் கேட்கறாங்க, மேலா ஃபீமேலா அதை கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டியன் நேம் கேட்கறாங்க, கார்டியன் நேம் என்னவோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்கறாங்க, இந்தியன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு, அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்ன லீஜனோ அந்த லீஜனை கரெக்டா கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ் கேட்கறாங்க, நீங்க எந்த ஸ்டேட்காரங்க கேட்கறாங்க அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டி கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கம்யூனிட்டியில உடைய சப்காஸ்ட் என்னவோ அந்த சப்காஸ்டையும் மென்ஷன் பண்ணிருங்க கரெக்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கரெக்டா எல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய ஆதார் நம்பர் தான் ஆப்ஷனல், அதனால விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிருங்க, கம்யூனிட்டி இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் தாலுகா கேட்கறாங்க, அந்த தாலுகாவை கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. தாலுகாவை மென்ஷன் பண்ண வேண்டியும் அத்தாரிட்டி கேட்கறாங்க, யார் உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, அதையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் நம்பர், அந்த சர்டிபிகேட்லயே டாப்ல இருக்கும், அந்த நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண டேட் கேட்கறாங்க, அந்த டேட்டையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பிளஸ் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு டைப்பா இருக்கு. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல வந்து நீங்க லைவா எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருங்க. அது ஃபுல்லா கொடுத்த வேண்டிய நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேட்கறாங்க, ஸ்டேட் கொடுத்துருங்க. ஸ்டேட் கொடுத்த வேண்டிய பின்கோடு இதெல்லாம் கொடுத்த வேண்டிய உங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸ். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா அது செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸ்ல வந்துடும். அதெல்லாம் கொடுத்த வேட்டியும் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் டீடைல்ஸ் கேட்கறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் கேட்கறாங்க, அதுக்கு டிசபிலிட்டி பர்சன் எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த வேட்டி சேவ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துறீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க, எஸ் கொடுத்துங்க. அப்படி படிக்கலைன்னா நோ கொடுத்துங்க, ஏன்னா அதர் ஸ்டேட் அதர் டீடைல்ஸ் எல்லாம் மாறும் நோ கொடுத்தீங்கன்னா. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தா எஸ் கொடுத்துங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்டேட் வந்து இங்க தமிழ்நாடு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி மெத்தட்ல நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் இதுல ஸ்கீம்ல படிச்சீங்களான்னு கேட்கறாங்க, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கு எஸ் கொடுத்துங்க, இல்ல நோனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் எல்லாம் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது நேம் ஆஃப் ஸ்கூல் நேம் கேட்கறாங்க, அந்த ஸ்கூல் நேமையும் கரெக்டா பண்ணிருங்க, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப் கேட்கறாங்க, அதாவது எந்த ஏரியாவில் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலா செல்ஃப் ஃபைனான்ஸா இது மாதிரி எந்த டீடைல்ஸ்ல வருதோ அதை கரெக்டா பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்த வேட்டியும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அகடாமிக் டீடைல்ஸ் எல்லாம் இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இங்க டிஃபால்ட்டாவே உங்களுக்கு 12th வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நேம் போர்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதர் கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் கோடு கேட்டிருக்காங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட் எடுத்ததுக்கான கோடு வரும், அதை கரெக்டா பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வருஷம் முடிச்சீங்களோ அந்த வருஷத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் டிஃபால்ட்டாவே இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அதாவது 12th எத்தனை டைம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கிற டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா செகண்ட் அட்டெம்ப்டா, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அதை மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய மந்த் எந்த மந்தோ
அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டோட்டல் மார்க் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அந்த மார்க் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ் ப்ராசஸ் கொடுத்துருங்க. அது கொடுத்த வரையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, மதர் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தமிழா இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கோ அதையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டோடைய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது என்னவோ அதை போட்டு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேரண்டோட இன்கம் கேட்குறாங்க, அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. இதெல்லாம் கொடுத்த வேட்டியும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுங்க, இல்லையா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்களா இல்லையான்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் தான் இது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய போட்டோ கேட்குறாங்க, இதில் போட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது 50 to 100 கேபிக்குள்ள இருக்கணும். இங்கே கொடுத்துருக்க சைஸில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே 10 கேபியிலேருந்து 40 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா ஃபைலுமே 3 MBக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க, 12th டிசி. பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதாவது இருப்பிட சான்றிதழ், அதை கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வதுக்கு ஸ்கூலில் படிச்சிங்களா, அதாவது தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களாங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. போனபைட் சர்டிஃபிகேட் வைக்க சொல்கிறாங்க. அதுவும் ஹெட்மாஸ்டர்கிட்ட கையில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கணும், அதையும் கையில் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது பேரண்டோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் பேரண்ட்ஸ் இது வந்து இருக்கணும், அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் கார்டு இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ண வேண்டிய ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருமானம். அது குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு இருந்தால் மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் தான் போகும். பேமெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஓகேவோ அந்த பேமெண்ட்டில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ண வேட்டியும் உங்களுக்கு ப்ரீவியூ பார்த்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.